ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் லீவு, பட் இருந்தாலும் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் வந்திருக்கு, அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டெபுட்டி கவர்னர் மைக்கேல் டி பாபராட்டா பட்ரா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முசிறியில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் இந்தியா பார்த்தீங்கன்னா 2031 வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியாட்டு வர சான்சஸ் இருக்குது. ஆனால் இவங்க ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் ஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 2048 தான் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது 2031 வரும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டெபுட்டி கவர்னர். ஆக்சுவலாக இந்த இயர்லேருந்து 7 இயர்ஸில் அது அட்டைன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியாட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு 2060 வரும் அப்படின்னு சொல்லி டெபுட்டி ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, இந்த ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் ஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி டேர்ம்ஸில் பார்க்கும்போது இந்தியா 2048 யூஎஸ்ஓ ஓவர்டேக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா இப்போ கரண்ட் ஆட்டு 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆட்டு இருக்கு. இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அந்த ஜிடிபி வச்சு பார்க்கும்போது $3.6 trillion இருக்கு. அந்த பிபிபி டேர்ம்ஸ்ல பார்க்கும்போது இந்தியா பார்த்தீங்கன்னா 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சைனா அந்த பொசிஷன்ல பார்க்கும்போது செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க, $34.6 trillion. அதுக்கடுத்துல யூஎஸ் பார்த்தீங்கன்னா $27.4 trillion இருக்கிறாங்க. 3rd பிளேஸ்ல இந்தியா வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. $14.5 trillion அந்த ரேஞ்சில் யூஎஸ் ஜிடிபி $14.5 trillion ஜிடிபி வச்சு பார்த்தீங்கன்னா இந்தியா 3rd பொசிஷனில் இருக்கிறாங்க இந்த பிபிபி டேர்ம்ஸில் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் சில அப்டேட்ஸும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியாவோட ஜிடிபி 2027 $5 trillion டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் 2027 இந்த பிபிபி டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா $16 trillion ஆட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பிபிபி டேர்ம்ஸில் பார்க்கும்போது இருக்கும்னு சொல்லி பட்ரா சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட டெபுட்டி கவர்னர் கொடுத்த அப்டேட். இன்னும் 7 வருஷத்தில் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியாட்டு இந்தியா மாறும். அது மட்டும் இல்லாமல் 2060 வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்கனாமியாட்டு மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவை. இது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டெபுட்டி கவர்னர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவென்யூ சூப்பர் மார்க்கெட் டிமார்ட்னு சொல்லுவாங்க, அவங்க Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 773 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 688 கோடி, முந்தின குவார்டரில் 563 கோடி பண்ணியிருக்காங்க. ஓவராலாட்டு பார்க்கும்போது குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர் பேஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 18.57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 14,069 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது 11,865 கோடி பண்ணியிருக்காங்க. 18.57% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 18.62% ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக 13,056 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க டோட்டல் எக்ஸ்பென்சஸ், 18.62% மேலே போயிருக்கு. அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டோட டோட்டல் இன்கம் 18% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மோரோராட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ப்ராஃபிட்டும் இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட டோட்டல் ஷாப்ஸ், அதாவது நியூ ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த Q1 பார்க்கும்போது 6 ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஜூலையில் 2 ஸ்டோர்ஸ் புதுசாக ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாட்டி இவங்க கைவசம் 373 ஸ்டோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஜூன் 30 வரைக்கும் பார்க்கும்போது 371 ஸ்டோர்ஸ் இருக்குது. இந்த ஜூலையில் அவங்க 2 ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சேர்த்து 373 ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டு பார்க்கும்போது ப்ராஃபிட் ஒரு டீசன்ட் ரெவன்யூ தான் பண்ணியிருக்காங்க அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டு. எபிட்டா பார்த்தீங்கன்னா 1,221 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 8.7% இருக்குது இயர் ஆன் இயர் பேசிஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவென்யூ சூப்பர் மார்க்கெட் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது மார்க்கெட்டில் 4,950 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ மோரோராட்டு ரிசல்ட்ஸ் குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸ்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, இயர் ஆன் இயர் பேஸ்லேயும் நல்லா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மண்டே மார்க்கெட்டில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது இந்த ஷேரு. ஸோ இப்போதைக்கு இந்த வேல்யூவேஷனில் இந்த ஸ்டாக்லாம் வாங்க முடியாது. இந்த டிமார்ட் இது அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேடிஎம்ல அப்டேட்டு. பேடிஎம்ல பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பேங்க் 1.4% ஆஃப் த ஸ்டேக் லாஸ்ட் ஆட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அதையும் இப்போ அவங்க வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. பேடிஎம்ல வச்சிருந்த என்டையர் ஸ்டேக்குமே அவங்க சேல் பண்ணிட்டு போகிறாங்க. ஜாப்பனீஸ் இன்வெஸ்டர் இந்த சாஃப்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா பேடிஎம்ல அந்த பப்ளிக் ஆஃபரிங் வரும்போது 2021 18.5% ஸ்டேக் வச்சிருந்தாங்க, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மார்ச் 2024 அவங்க நவம்பர் 2023 22 பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பேடிஎம்ல அந்த சாஃப்ட் பேங்க். ஸோ இப்போ என்டையர் ஸ்டேக்குமே வித்துட்டாங்க. அவங்க ரஃப்லி 18.5% இருந்தது. இப்போ லாஸ்ட் மார்ச் குவார்ட்டரில் அது 1.4% இருந்துச்சு. இப்போ ஓவராலாட்டு எல்லாமே அவங்க என்டையர் ஸ்டேக்குமே சேல் பண்ணிட்டு போயிட்டாங்க. மோரோராட்டு பார்க்கும்போது
இந்த பேடிஎம்ல பார்த்தீங்கன்னா ஹாங்காங் அண்ட் யூபிஎஸ் பிரின்சிபல் கேபிட்டல் ஏஷியா ஹாங்காங் சிங்கப்பூர் அண்ட் ஹாங்காங் வந்து 1.18%, யூபிஎஸ் பிரின்சிபல் கேபிட்டல் ஏஷியா வந்து பார்த்தீங்கன்னா 1.08% அவங்களோட ஷேர் ஹோல்டிங்கை எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஷேர் ஹோல்டிங் வந்து 2% டிக்ளைன் ஆயிருக்கு. 39.77% இருந்தது, இப்போ 37.77% குறைஞ்சிருக்கு. டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0.65%லேருந்து 6.8% இந்த Q1ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிரே மியூச்சுவல் ஃபண்டும் நிப்பான் மியூச்சுவல் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் ஷேர் ஹோல்டிங் வந்து 1.30%லேருந்து 16.56% சீக்வன்ஷியல் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.29% ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6.86% இருந்தது, இப்போ 7.15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேடிஎம்ல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவான் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அப்டேட், அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 94,000 கோடியை டச் பண்ணியிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது இந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் நெக்ஸ்ட் NAVன்னு சொல்கிறாங்க, அது ரெண்டுமே சேர்த்து நெட் அசட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணியிருக்கு. ஜூலை 12 அவங்களோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 94,000 கோடியை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த குவான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கும் அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் த்ரீ வீக்ஸில் பார்த்தீங்கன்னா நெட் அவுட்ஃப்ளோ வந்து 696 கோடியாக இருந்துச்சு. நெட் ஈக்விட்டி அவுட்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 877 கோடியாக இருந்துச்சு. இது வந்து லெஸ் தேன், அதாவது அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது லெஸ் தேன் 1% இருக்குது. ஸோ அவங்களோட இப்போ கரண்ட் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 94,000 கோடியை தாண்டி ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லிக்விடிட்டி சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்க்கும்போது 54% ஆஃப் தான் அவங்களோட அசட்டை கம்பேர் பண்ணும்போது மோர் வெரி லிக்விட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு, T பில்ஸு, நெக்ஸ்ட் G செக்ஷன், கோல்டு அண்ட் சில்வர் எல்லாமே இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மோர் ஆராட்டு பார்க்கும்போது குவான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஃபா செக்யூரிட்டிஸில் ஸ்டாக்ஸுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் PFC பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், REC, RVNL இந்த ஸ்டாக் எல்லாமே பட்ஜெட் அன்னைக்கு ஃபோக்கஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம PFC, REC இதில் வந்து ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கோம். ஸோ பட்ஜெட் அன்னைக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட்ஜெட்டில் எதுவும் பாசிட்டிவ் அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து டிவிடெண்ட் ₹2.50 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை 26 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து நான் ஒரு 1K ஷேர் ஆஃப் இந்த உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து வச்சிருக்கிறேன், அது வந்து லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ மோர் ஓராட்டு பார்த்தீங்கன்னா இந்த உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இந்த பேங்க் எல்லாமே ஒரு ப்ராஃபிட் பண்ணுறாங்க, டீசெண்டாட்டு ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஒரு 6 to 5% அந்த ரேஞ்சு க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. லாஸ்ட் 4 quarters எடுத்து பார்க்கும்போது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் ரெவன்யூ வந்து படிப்படியாக அப்படி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து ஒரு இந்த லாஸ்ட் குவார்ட்டரில், அதாவது இந்த மார்ச் குவார்ட்டரில் வந்து ஒரு 1000 கோடிக்கு மேலே அவங்க வந்து ரெவன்யூ பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7% அந்த ரேஞ்சு க்ரோத் ரேட்டில் இவங்க வந்து ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில். மோரலாட்டு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ரேஞ்சில் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 7 to 5% அந்த க்ரோத் ரேட்டில் வந்து ப்ராஃபிட் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ஒரு லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்லலாம் பெட் பண்ண முடியுமா நம்பி அப்படின்னு சொல்ல முடியாது உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் இதில் இன்னும் என்ட்ரி கொடுக்கல உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில். ஸோ மோர் ஒரு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோல்ட் பண்ணுங்கள், அதாவது எந்தவித பேட் நியூஸ் வராமல் இருக்கிறது வரைக்கும் இதை ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு, ஒரு ஆபத்தாக இருக்குன்னா அது நான் உங்களுக்கு டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன் அந்த பேங்க்கில். இது வந்து உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IRFC, ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் வந்து 5% மேலே ஏற்றிருந்தாங்க. ஸோ இது வந்து ஹோல்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஹோல்ட் பண்ணது தான் நல்ல வழின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் இப்போ உங்களுக்கு அவசரமாக விற்கணும் அப்படின்னா பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு விற்றுருங்க. உங்களுக்கு அர்ஜென்ட்டாக செல் பண்ணணும்னா பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு செல் பண்ணுங்கள். மேபி இன்னும் ஒரு 10% வரைக்கும் பட்ஜெட்டுக்குள்ளே இது வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. இந்த RVNL, இந்த IRFC, REC, PFC இந்த மாதிரி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே பட்ஜெட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10% கூட பட்ஜெட் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10% உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே. ஸோ மோர் ஒரு அர்ஜென்ட்டாக உங்களுக்கு விற்கணும்னா இந்த IRFC இந்த மாதிரிப்பட்ட ஷேர்ஸ் எல்லாமே நீங்கள் இன்னும் இந்த பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது வந்து பார்த்தீங்கன்னா IRFC, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷனில் வந்து அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸில் வந்து அப்டேட் ஆக்சுவலாக அந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக் வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, பட் ரிசல்ட்ஸ் அப்டேட் ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் வாங்கலாமா அப்படின்ட்டு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. மோரோராட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஷேர் ப்ரைஸ் 105 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ப்ரைஸ் ரன்னிங் 17 இருக்குது. 2000 கோடி மார்க்கெட் வேல்யூ உள்ள கம்பெனி. இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க 111% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 44 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட்ல 21 கோடி பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து 64% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 181 கோடி பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல கீழே விழுந்திருக்கு. முந்தின குவார்டர்ல 50 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இதான் ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸோட ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல கீழே விழுந்திருக்கு. பட் ரெவன்யூ அந்த சேல்ஸ் வந்து இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்சாலி இன்ஜினியரிங் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பன்சாலி இன்ஜினியரிங் பாலிமர்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 5.62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 53 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்டில் 50 கோடி பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 15.48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 340 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்டில் 294 கோடி பண்ணியிருக்காங்க. இது பன்சாலி இன்ஜினியரிங் பாலிமர்ஸை பொறுத்த ரெகுலர் ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 17 வந்து மார்க்கெட் லீவு. என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி வந்து மார்க்கெட் லீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஜூலை 17 மார்க்கெட் லீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெயிலில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக கெயில் கேஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் ஆர்டர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அந்த டொமஸ்டிக் பைப்டு நேச்சுரல் கேஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. பேங்கர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃப் த நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் இவங்களுக்கு கூட தான் சைன் பண்ணியிருக்காங்க. இது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி சப்ளை பண்ணுவாங்க எம்ப்ளாயி குவார்ட்டர்ஸ் கேன்டீன் இவங்களுக்கு எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா பைப் நேச்சுரல் கேஸ் அக்ரிமெண்ட் அது சப்ளை பண்ணுற சம்மந்தமான அக்ரிமெண்ட் தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு 25 ரெசிடென்ஷியல் யூனிட்டு எம்ப்ளாயி குவார்ட்டர்ஸு எம்ப்ளாயி கேன்டீன் இவங்களுக்கு எல்லாமே இந்த பைப்டு நேச்சுரல் கேஸ் வந்து சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிஎன்ஜி வந்து சப்ளை பண்ணுவாங்க. மோரோராட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி சப்ளையராட்டு இருக்கிற அந்த கேஸ் வந்து பைப் நேச்சுரல் கேஸஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஹவுஸ் ஹோல்ட் இது வந்து தக்ஷிணா கனடா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தக்ஷிணா அப்படிங்கிற இடத்துல வந்து சப்ளை பண்ணுறதுக்கும் அந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ் பிஎஸ்சி ப்ரைவேட் கம்பெனிஸ் கூட எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ் இவங்களுக்கு எல்லாமே ப்ளஸ் வந்து அதர் இன்ஸ்டிடியூஷன் அந்த ரீஜனில் வந்து சப்ளை பண்ணுற இந்த பைப் நேச்சுரல் கேஸை சப்ளை பண்ணுறதுக்கு இவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்பன் ஃபுட் பிரிண்டை வந்து ரிடக்ஷன் பண்ணுறதுக்காண்டி இந்த க்ரீன் கேஸ் பிஎன்ஜியை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஏடிஎஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த கெயில் வந்து 3.5 லேக் ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பிஎன்ஜி சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தக்ஷிணா கனடா டிஸ்ட்ரிக்ட்ல பிஎன்ஜி கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க ஏரியாஸ் வந்து சுரத்கல் முக்கா முல்கி குல்லை நெக்ஸ்ட் வந்து பாண்டல் இந்த ஏரியாஸ்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரெசிடென்ஷியல் ரீஜனில் வந்து கிட்டத்தட்ட 100 சிஎன்ஜி ஸ்டேஷன் வந்து 2030 வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அமைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாட்டு கிரீன் எனர்ஜி சப்ளை நெட்வொர்க்கை இன்க்ரீஸ் பண்ணது ப்ளஸ் வந்து வெஹிக்கிள்ஸுக்கு வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கெயில் கம்பெனி கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில மோட்டார் கம்பெனிஸில் வந்து அப்டேட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்தில் வந்து அப்டேட். டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டாடா வந்து ஆகஸ்ட் 7 அதாவது இந்த வருஷம் ஆகஸ்ட் 7 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாடா கர்வ். இது டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியா வந்து எக்ஸ்சேஞ்ச் யுவர் கார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் சர்வீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் யுவர் கார் சர்வீஸ் வந்து கியா மோட்டார்ஸ் கியா இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைன் சர்வீஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கியாவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹியூண்டாயில் வந்து அப்டேட்டு. ஹியூண்டாய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர் நைட் எடிஷனை வந்து 8.38 லேக்ஸுக்கு வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா 93,000 யூனிட்ஸ் வந்து இந்த வருஷத்தில் சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 8.38 லேக்ஸ். ஸோ இது வந்து இந்த லாஸ்ட் இயரில் லான்ச் பண்ணதுலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 93,000 யூனிட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு இந்த எக்ஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயோட எக்ஸ்டரில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் வந்து ஒரு $1.5 பில்லியன் லோன் வந்து நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. இந்த லோ கார்பன் எனர்ஜி செக்டரில் வந்து இன்னும் டெவலப் ஆகுறதுக்கு வேண்டி. ஆல்ரெடி வேர்ல்ட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு $1.5 பில்லியன் வந்து லோன் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தாங்க இந்தியாவுக்கு இந்த லோ கார்பன் எனர்ஜி செக்டரில் இந்த ஹைட்ரஜன் பேஸ்டு அதாவது ஹைட்ரஜன் எனர்ஜியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி கிரீன் ஹைட்ரஜனில். ஸோ இந்த லோ கார்பன் எனர்ஜி செக்டரில் வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காண்டி இப்போ 2வது முறையாட்டு $1.5 பில்லியன் லோன் கொடுக்குறாங்க. மோர் ஓவர் ஆட்டு லோ கார்பன் எனர்ஜி செக்டர்னா இந்த லோ கார்பன் எனர்ஜினி அவங்க ரெஃபர் பண்ணுறது இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ் இந்த பெட்ரோலியம் ஆயில் கேஸ் கோல் இதெல்லாமே தான் பார்த்தீங்கன்னா லோ கார்பன் எனர்ஜி செக்டர்னு சொல்கிறோம். அதே இந்த ஹைட்ரஜன் சொல்கிறது ஹைட்ரஜன் ஆர் அமோனியான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ கார்பன் எமிஷன் ஃபியூல்ஸு. இது வந்து லோ கார்பன் ஃபியூல்ஸ் அந்த பயோஃபியூல்னு சொல்லுவாங்க.
பயோமாஸ் லைக் பிளான்ட்ஸு, வுட்டு, ஸ்ட்ராஸு, மொலாசஸ், அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வரும். ஸோ அது மூலமாட்டி எடுக்கப்படுறது அந்த ஹைட்ரஜன் ஆர் அமோனியான்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கார்பன் எமிஷன் ஃபியூல் வராது, 0 கார்பன் எமிஷன் ஃபியூல் தான். நம்ம ஆல்ரெடி இந்தியா வந்து ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணி வச்சிருக்கிறோம். 2070 வந்து பார்த்தீங்கன்னா நெட் 0 கார்பன் எமிஷன் ஸ்டேட்டஸை அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் பேங்க் வந்து 2வது முறையாக அந்த $1.5 பில்லியன் லோன் கொடுக்குறது இந்தியாவுக்கு இந்த ஹைட்ரஜன் பேஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டொயோட்டா பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் பேஸ்டு ஃபியூல் ரன் ஆகிற கார் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டாடா மோட்டார்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து ஆர்மிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கு ஒரு வெஹிக்கிளே கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து இவங்க ஐஓசிஎல்ல வந்து ஃபியூலும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மோர் அலாட்டி இது ஹைட்ரஜன் பேஸ்டு கம்பெனிஸ்க்கு எல்லாமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். மோராராட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க 2030 5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜனும் 500 ஜிகாவாட் ஆஃப் இன்ஸ்டால் ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேர்ல்ட் பேங்க் வந்து 2வது முறையாட்டு $1.5 பில்லியன் வந்து இந்த லோ கார்பன் எனர்ஜி செக்டாருக்கு இந்தியாவுக்கு லோன் கொடுக்குறாங்க. அந்த செக்டாரில் வந்து க்ரோத் காட்டுறதுக்கு இது வந்து கவர்மெண்ட் வந்து அந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் PLI இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஹைட்ரஜன் பேஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குரூப்போட அதானி போர்ட்ஸில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக வியட்நாமில் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட வியட்நாமில் இருக்க போர்ட்டை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்காண்டி வியட்நாம் கவர்மெண்ட் இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, நியூ கிரீன்ஃபீல்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த பேசிஸில் இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போர்ட்டை வந்து வியட்நாமில் இருக்க அவங்களோட போர்ட்டை வந்து இன்னும் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு வியட்னீஸ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதானி குழுமத்தில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ், ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.